19வது வினாவை பாருங்கள். உருவில் ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டம் காட்டப்பட்டுள்ளது. ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டம் இங்கே இருக்கு. தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப கீழே தரப்பட்டுள்ள கோணங்களின் பருமன்களை காண்க. அப்ப இங்க பாருங்கள், இதுல வந்து ஒரு கோணம் 240 பாகை என தரப்பட்டுள்ளது. நாங்கள் காண வேண்டிய கோணங்களை பார்ப்போம். ஏபிசி, ஏடிசி, இந்த ரெண்டு கோணங்களையும் நாங்கள் காண வேண்டும். இந்த ரெண்டு கோணங்களையும் நாங்கள் எவ்வாறு காணலாம் என்றால், இந்த ஏசி எனும் வில்லானது மையத்தில் எதிரமைக்கிற கோணம் தான் 240 பாகை. அது பின்வள கோணம். அதன் பரிதியில் எதிரமைக்கிற கோணத்தை சொல்லுங்க பாப்போம். மிக இலகுவா சொல்லலாம். சொல்லுங்கள். இது 240 பாகை என்றா இது எஞ்சிய பரிதி பாருங்க. இந்த ஏபிசி என்ற வில் வந்து மையத்தில் எதிரமைக்கிற கோணம் ஏஓசி. ஆனால் இந்த ஏடிசி என்ற வில் வந்து மையத்தில் எதிரமைக்கிற கோணம் 240 பாகை. அப்ப அது அரைவாசி தான் இங்க வரப்போகுது 120. இப்ப இந்த கோணத்தின் அரைவாசி தான் இங்க வரும். ஆனா அதுங்களுக்கு தெரியும் ஏஓசி. அல்லது அதை நாங்கள் காணலாம். இது 240 அரைவாசி 120, அது 60 என்று காணலாம். ஆனால் மிக இலகுவா பாருங்கள். இது 240, இது அரைவாசி 120. பாருங்கள், இந்த பேரிவில் ஏசி வந்து மையத்தில் எதிர்மைக்கிற கோணம் 240. அந்த எஞ்சிய பரிதியில் எதிர்மைக்கிற கோணம் அந்த 240 அரைவாசி 120. ஏபிசி 240 கீழ் 2 120 பாகை. மையத்தில் எதிரமைக்கும் கோணம் கோணம் இருமடங்கு பரிதியில் எதிரமைக்கும் கோணம். சரியா? மிக இலகுவாக மையத்தில் எதிரமைக்கும் கோணம் இருமடங்கு பரிதியில் எதிரமைக்கிற கோணத்தின் இருமடங்கு என்பதன் மூலம் தான் நாங்கள் இதை கண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் பரிதியில் எதிரமைக்கிற கோணம் காணணும் என்றால் நாங்கள் அந்த மையத்தில் எதிரமைக்கிற கோணத்தின் அரைவாசி அதை 2ஆல வகுத்து விடுவோம். இப்ப ஏடிசி என்று எடுத்தோம் என்றால், இப்ப ஏடிசி வந்து எப்படி இருக்கு? ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கல். எங்களுக்கு தெரியும் வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிக நிரப்பி. ஆகவே இந்த இவ்விரு கோணங்களும் மிக நிரப்பியாக அமையும். ஆகவே அவை 180 பாகை. அப்ப ஏடிசியும் இந்த 120 பாகையும் சேர்ந்தால் 180 பாகை. வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிக நிரப்பி என்பதை நாங்கள் தரம் 11 கற்றிருக்கிறோம். எதிர்கோணங்கள் மிக நிரப்பி ஆகும். மிக நிரப்பி என்றால் 180 பாகை. ஆகவே இதுல இருந்து ஏடிசியை நாங்கள் சொல்லலாம் 180ல இருந்து 120 நாங்கள் கழிப்போம் 60 பாகை. இது ஒரு வழி. அல்லது பாருங்கள், இது 240 பாகை என்ற இதை நாங்கள் 120 பாகை என்று காணலாம். இது 120 என்ற இது 60, இது 60 என்ற 120 மாறியும் கண்டுகொண்டு செல்ல முடியும். அது உங்களுக்கு எது வசதியானதோ அதன்படி நீங்கள் செய்து கொண்டு போகலாம். ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள், 2 புள்ளிகள். சரியா? இது வந்து 19வது வினா. 20வது வினாவை நாங்கள் அடுத்து பார்ப்போம்.